இந்த விதம் நயந்துருங்கி புலம்பும் போது மண்ணிய சூடத்தோடு வாகுவலை கொண்டேங்கி மீண்டும் மணி நெடுங்கயிற்றோடு பிடித்து நெடுங்கலத்திலே மன்னவன் தன்னை மல்லர்கள் அறைகுவாரே. அதான் கொண்டது எப்படி என்றால் பிரகலாதன் சுவாமியை அக்னி கலத்துக்கு அழைத்து கொண்டு போய் மனம் இலகி மன்னர்கள் சொல்லுகின்ற விதம் எப்படி என்றால் மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் அட மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் அட இப்போது மெய்யாக உன் தந்தை இப்போது மெய்யாக உன் தந்தை அட ஒப்புடன் சொல்லாமல் மாற்றான் பேரை சொன்னால் குப்புடன் சொல்லாமல் மாற்றான் பேரை சொன்னால் குப்புறம் தள்ளிய தப்பாமல் கொள்ளுவோம் மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் பொன்னான மேனி உன் மேனி என்னாகுமோ பொன்னான மேனி உன் மேனி என்னாகுமோ அநியாயமாகவே விண்ணவன் பேரை கொண்டால் உன்னை இந்த வாழால் குத்துவோம் கொள்ளுவோம் மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் அண்டக்கு நாதன் தந்தை புகழ் கொண்ட வினோத 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 தொடரென்று சொல்லாமல் விண்ணவன் பேரை சொன்னார் தொடரென்று சொல்லாமல் விண்ணவன் பேரை சொன்னார் உன்னை விண்ணாவாரால் குத்துவோம் கொள்ளுவோம் மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் அட மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் மைந்தா கேளாய் எங்கள் வார்த்தை மைந்தா கேளாய் தரலாம் திகழலாம் தராந்திரேலோம் கை நல்ல உற்சாகம் பண்ணுங்க மூடறிந்த வகையே சொல்ல நிலத்தை உண்டமிழ்ந்த வாயோனே ஆதி பரந்தாமனை தன்னகந்தனில் வைத்தே ஆனந்த கடலமுதமன் வாழ்வுண்டு வேதியனும் புரந்தரனும் புகழ்ந்தேற்ற ஞானம் இதற்கும் கூட வேதி மன்னர் முகம் நோக்கி இது கேளென்று செப்புவான் ஒரு வசனம் இருப்பானே அட என்ன சொன்னீர் மல்லராஜா என்ன சொன்னீர் மல்லராஜா என்ன சொன்னீர் மல்லராஜா என்ன சொன்னீர் மல்லராஜா இன்னும் சொல்லுங்கோ நீங்கள் ஏது சொன்னால் இன்னே காது கொள்ளுங்கோ
போட்டு பார்க்கலாம் சூப்பரான சொல்லும் போதும் சுடுமுகம் கண்டிடுமல்ல சூழத்தாலும் வெல்லுவாளும் வெண்டினாலும் விட்டெறிந்து தாப்போதாளோ அச்சுதனே மாதவனே அரிமாலே தொல்லுலகம் உண்ட கர்ணனே என்று தொகுத்திட்டான் அரிநாமம் தொகுத்திட்டானே புறகரியோ நான் முகனும் புறந்தாரனும் புறந்தே வருகருணை விழித்து என்ற வாருதியே மாயவனே விரகமொழி நாராயணரே அச்சுதனே கோவே ஹரி ஹரி நாராயணா என் கோவே
கயிற்றினால் இருக்க கட்டி இந்த மையாகாதோர் மனை மேலேற்றி வீருடன் உருட்டும் போதே வையகமே மனையில் காட்டி உருட்டா மாபாவம் செய்தேனோ மாதாவா
கொண்ட நெஞ்சில் வாழ்வது போல் என்னாலோ ஐயாரே நாராயணனே அச்சுதனே கோவே ಏನೋ ಬೇಕಂತೇಳಿ ಬವ 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 ಏನೋ ಏನೋ ಬೇಕಂತೇಳಿ ಬವ 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 ಏನೋ ಏನೋ ಬೇಕಂತೇಳಿ ಬವ ಬವ ಬವ
ಬಂದಾರು ಏನ್ ಸಂಸಾರ ಇಂದ ಆಳಿ ಒಂದು ಕೊಡ್ಬೋರು ಒಂದೇ ಗುರ್ತಿದ್ದಾರ ಮೂರು ಆಳು ಹೋಗ್ತಾರೆ ಎಲ್ಲಿದ್ದು ಬಂದಿರಿ ಹೆಂಗಿருந்து வந்திருக்கீங்க ಇಲ್ಲ ಕನ್ನಡದ ತಿಳಿಯದ ಅವರಿಗೆ ತಮಿಳ್ ಅಂದ್ರೆ ಈಗ ಇಲ್ಲ ಇವ್ರು ಪಡಗಾಸ್ ಅಲ್ಲ ಪಡಗಾಸ್ ಕನ್ನಡ ಹಾ ಹೌದ್ರಿ ಸರಿ ಎಲ್ಲ ನಮ್ ಹೌದ್ರಿ ಎಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ದು ಬಂದಿರಿ ನಾವ್ ಮೇಲ ಬೆಟ್ಟದಲ್ಲಿದ್ದು ಬಂದವ್ರಿ ಬೆಟ್ಟ ಅಂದ್ರೆ ಊಟಿ ಬೆಟ್ಟ ಹೌದ್ರಿ ಅದೇ ನಳದ ಮೆಟ್ಟದಲ್ಲಿದ್ದು ಬಂದವ್ರಿ ಬೆಟ್ಟ ಅಂದ್ರೆ ಮೇಲ್ದಿರ ಊಟಿ ಬೆಟ್ಟ ಗೋತಗಿರಿ ಬೆಟ್ಟ ಅಲ್ಲಿದ್ದು ಬಂದವ್ರಿ ಕಾಲರ್ ಹಿಂಗಿದ್ದೀರೋ ಹೌದ್ರಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಈಗ ಮಾತಾಡ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಬಿಸಿಲು ಕೊಂದು ಎತ್ತುತ್ತೆ ನಿಮ್ಮೂರ್ಲೆ ಕುಳ್ಕುಳುಂದದವ ನಮ್ಮೂರ್ಲಿ ಗೆಳಕೊಂಡು ಹೋಯ್ತು ಸ್ವಾಮಿ ಅಯ್ಯೋ ಎಣ್ಣಿ ಸಲ ಆತ ಅಂದ್ರೆ ನ್ಯಾಯ ಹೋತ್ರೆ ಬರ್ತಾರೆ ನ್ಯಾಯ ಹೋಗೋದಿಲ್ಲವಂತ ನ್ಯಾಯ ಶನಿ ಬತ್ತಂತೆ ಜುಂಗುತ್ತಾರೆ ஏறாதில்ல அதனால வாரம் 4 சேல 2 சேல
ಕೆಟ್ಟದಲ್ಲಿದೆ ಏನ್ ಜೋಳೆಂಗ್ ಇಲ್ಲಿ ಬಂದಾವೆ ಅದನ್ನ ಹೇಳ್ರಿ. ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಹೊಟ್ಟೆಲಿ ಹುಳು ಪೂಚಿ ಏದನೇ ಉಂಟಾಗಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಈಗ ನೋಡ್ರಿ ಇದೇ ಬದುಕಾಗ್ಯದ. ವರ್ಷ ಎಲ್ಲ ಹುಳು ಪೂಜೆ ಅಂತೇಳ್ರಿ ಹುಳು ಪೂಜೆ. ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಅದಕ್ಕೆ ನೀನ್ ಮುಯರ್ಚಿ ಮಾಡ್ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ನಾವು ಎಷ್ಟೋ ಮುಯರ್ಚಿ ಮಾಡಿದ್ರಿ. ತುಂಬಾ ಬೇದಿ ಕುಡಿದ್ರು. ಹೌದು. ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಸಿಮಿ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಏರಿಯಾರಿಗೆ ಉಂಟವ ನಾನು ಹಾ ಏರ್ದಕ್ಕೆ ಇರ್ಬೇಕು. ನಾವಣಿ ಏರಿ ನೋಡೈತಿ ಸ್ವಾಮಿ. ಹಾಗೆ ಬೆಟ್ಟದ ಮೇಲನೆ ಏರಿ ನೋಡೈತಿ, ಎಲ್ಲ ಎಡದಲ್ಲಿ ಏರೈತಿ. ಬೆಟ್ಟದಲ್ಲೆಲ್ಲ ಏರು ಉಂಟು ನೋಡೋದು. ಈಗ ಹುಳು ಪೂಜೆ ಹೆಂಗೆ ಆಗಾது ಅದಕ್ಕೆ ನಮ್ ಗೋವಿಂದರಾಜ್ ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಕೇಳಿ ನೋಡು. ಹಾಗೆವಾ ಎಲ್ಲ ಐಡಿಯಾ ಮಾಡಿಯವ್ರು ಅವ್ರ ಸ್ವಾಮಿ. ನೀಂತ ಒಂದು ಮುಡಿವು ಹೇಳ್ಬೇಕು ಇದಕ್ಕ. ಅದಕ್ಕೆ ಈ 3 ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕಳಿಸಿದ್ದೇನೆ. ನಿಮ್ಮ ಕೊರೆನಲ್ಲಿ ಇವತ್ತು ತಾಪ ಎರಡು ನಿವರ್ತಿ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಾಗ ಹೇಗೆ ಬರ್ಬೇಕು ಏಸೋತಿ ಬರ್ಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳಿ ಬಿಡು ಹೇಳಿ. ಹಾಗೆವಾ ತುಂಬಿಸಿ ಕಳಿಸಿ ಬಿಡು. ಬಾಬೋ ತಲೆಯನೆಯ ಮೆಪ್ಪಿಲೆಯೋ ಪಂಚುಮತೆ, ಬಾಬೋ ತಲೆಯನೆಯ ಮೆಪ್ಪಿಲೆಯೋ ಪಂಚುಮತೆ, ಬಾಬೋ ತಲೆಯನೆಯ ಮೆಪ್ಪಿಲೆಯೋ ಪಂಚುಮತೆ, ಬಾಬೋ ತಲೆಯನೆಯ ಮೆಪ್ಪಿಲೆಯೋ ಪಂಚುಮತೆ, ಪಾಂಬೋರದ ಮೇರಿ ಪಗರಿಯವಾರುಮಮ್ಮ, ಪಾಂಬೋರದ ಮೇರಿ ಪಗರಿಯವಾರುಮಮ್ಮ, ಬೇಬೋರದ ಮೇರಿ ಬಿತ್ತರಿಯೇ ವಾರುಮಮ್ಮ, ಬೇಬೋ ಮಾಯಿ ಮಗ ಮಾಯಿ ಆತಿಸಿರ ಸೇರಿಯರಿ ನನ್ನ ಮುತ್ತು ಮಾರಿಯಮ್ಮ ಮಗ ಮಾಯಿ ಆತಿಸಿರ ಸೇರಿಯರಿ ஏழு கரகமம்மா எடுத்தாடும் பக்கரவா, ஏழு கரகமம்மா பத்து கரகமம்மா பரிதாடும் நக்கரவா, பத்து கரகமம்மா ஆயே மகமாயே ஆதி சிவன் தேவியரே திரிதூரி நல்ல முத்து மாரியம்மா ஆயே மகமாயே தேவியரே அம்மா நீ வந்திடம்மா, தாயே நீ வந்திடம்மா, 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 அம்மா நீ வந்திடம்மா, அம்மா தாயே நீ வந்திடம்மா, அம்மா நீ வந்திடம்மா, தாயே நீ வந்திடம்மா, பல்வினைகள் தீர்ப்பவளே அம்மா வனபத்ரகாளி அம்மா, பல்வினைகள் தீர்ப்பவளே வனபத்ரகாளி அம்மா, பல்வினைகள் தீர்ப்பவளே வனபத்ரகாளி அம்மா, அவளெல்லாம் தீர்ப்பவளே எங்கள் பண்ணாரி மாரியம்மா,
உன்னுடைய வாசல் கற்பூர ஒளியிலே காட்டிடும் திரியே கற்பூர ஒளியிலே கற்பூர ஒளியிலே காட்டிடும் திரிதோலே கற்பூர ஒளியிலே சாம்பிராணி வாசனையில் என்னை தேடி வரும் மகளே சாம்பிராணி சாம்பிராணி வாசனையில் என்னை தேடி வரும் மகளே சாம்பிராணி அம்மா நீ வந்திரம்மா நீ வந்திரம்மா அம்மா தாயே நீ வந்திரம்மா அம்மா நீ வந்திரம்மா நீ வந்திரம்மா அம்மா நீ வந்திரம்மா அம்மா நீ வந்திரம்மா தாய் போய் அந்த கத்தியில ஒரு குத்து குத்துனா சூளத்துல கொண்டு போய் காலில் வச்சு ஒரு அம்தம் போட்டு இருக்கிற காத்து கருப்பில் போட்டு காலில் விழுந்துக்கா காலில் ஒரு மிதி வெய்யம்மா வச்சிரு மேல நக்கன்னு வெய் அந்த சூளத்துல ஒரு குத்து குத்து குத்துலாம் அப்பதான் பூச்சி கொடுப்பாங்க எங்க குத்துட்டு வந்தம்மா ரைட் எல்லாம் ஓடியாச்சு மக்களாகி ಹೋಗದು சாமி சங்கடம் யாரு போறாரு ಮನಿ என்ன ಬರದು ನನ್ನನೇ ಕಳಿಸಿದ್ರೆ ಏನ ಅರ್ಥ ಮಾಡಿದೆ அதான் அடுத்த கூத்து நோடி ಅಮ್ಮ ಮನೆ ನೀತ ಹೀರೋ ಇಲ್ಲ ಈ ಸಲಕ ಶಿವನ ಹೋಗದು ಮನಿಯನ್ನ ಹೋದರ್ತ ಕರೆಕ್ಟಾಗಿ ಇದ್ದವ್ರು ಅಂತ ಶಿವನಿಗೆ ಪವರ್ ಕೊಂಚ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಈ ಊರ್ಲಿ ಹೀರೋವಾಗಿ ಕಳಿಸ್ತಾರಲ್ಲ ಆಳಿನ ನಾಗರಾಜ ಮಣಿಮಾರು ಅದೇ ನಾನು ಹೇಳಿದೆ ಎಲ್ಲಿ ಮಾತಾಡುವ ತಿರಿ ಅಂತಾರೆ ಕುಳಿ ಬೆಟ್ಟ ಒಟ್ಟಾರ್ ಅಂತಾರೆ ಕುಳಿ ಬೆಟ್ಟ ಒಟ್ಟಾರ್ ಅಂತಾರೆ ಒಟ್ಟಾರು ಅಂತಾರೆ ನಟ್ಟನಯ್ಯಾಗವೆ ಒಟ್ಟಾರು ಅಂತಾರೆ ನಟ್ಟನಯ್ಯಾಗವೆ ಇಷ್ಟವಾನದುರೈ ರಾಜನ್ ಗುಂಡೆ ಒಟ್ಟಾರ್ ಅಂತಾರೆ ಕುಳಿ
யார் என்னன்னு கேளு, எந்த ஊர் பாயிட்டு எங்கிருந்து வர்றாங்க, அழைக்கிறதெல்லாம் நல்லா இருப்பாங்க, முளமெல்லாம் நல்லா போடுவாங்களா? எல்லாம் எந்த ஊருக்காரங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க? எந்த ஊருக்காரங்க, எதுக்கு வெளிப்பாளையம் வந்திருக்கிறீங்க? சிலுக்குவார்பட்டிங்க. சிலுக்குவார்பட்டி. ஆமாங்க. அங்க என்ன பண்றீங்க? அங்கே நாங்க இந்த வேலை செய்யறோங்க, ஒற்றை வேலை தான் செய்யறோங்க. ஓஹோ. ஆமாங்க, அங்க சிலுக்குவார்பட்டிங்க. இங்க பாரு, ஏய், இல்ல ஒற்றை வேலைனால இப்பெல்லாம் தொட்டாலே 1000 1500 சம்பளங்கிறீங்க. உங்களை வச்சு நாங்க எப்படி வேலை வாங்குறது? ஏங்க நான் தொட்டாலே எங்களுக்குன்னு வகுறு வாயில இருக்குது இல்லைங்க. வகுரவாய் உங்களுக்கு இருக்குதா? ஆமாங்க. அது தொட்டாலே 1000 1500. ஒரு 3 மணி நேரத்துக்கா 1000 ரூபாய். இப்போ வகுறுவாய் இருந்து புள்ள குட்டி குழந்தை எல்லாமே இருக்குமில்ல, எல்லாத்துக்கும் வேணும் இல்லைங்க. விலைவாசி ஏறி போச்சுங்க. அது ஒண்ணு சொல்லிருங்க நீங்க, அப்புறம் எதுவுமே பேச முடியாது. என்ன பண்றதுங்க சாமி? இப்பெல்லாம் கேஸே கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னா விலைவாசி இந்த 2 பேருக்கு மட்டும்தான் ஏறி இருக்குது. ஆமாங்க, என்ன பண்றது? கேஸ் கிடைக்கிறது இல்லையாமா, அதனால சம்பளத்தை ஏத்திட்டீங்க. சரி, வாய்ச்சி வந்திருக்குதா? வந்திருக்காப்பீங்க. எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதான் தெரியுங்க. நாங்க அப்படியே வந்தவங்க, யமீன் ராஜா மகாராஜா வந்து கூப்பிட்டாங்க சொன்னாங்க, அப்படியே வரலான்னு வந்துட்டவங்க. அப்படிங்களா? ஏதோ வேலை தரேன்னு சொன்னாங்க. இங்க வாய்ச்சி காணாரு. கூப்பிடு வாய்ச்சி வரட்டு கூப்பிடு. ஏ சிங்காரி, நல்ல இந்த நாளே இந்த ரெண்டு ఇక్కడ సింగారి, ఎక్కడ పోతావు నువ్వు? గారి అక్కడ రండి, అక్కడ రండి. కృష్ణాలు బాగా కూర్చుండి ఇక్కడ బాగా కూర్చుండి ఎక్కడ పోతావు సింగారి? ఆ సింగారి రండ సింగారి. ఓ రండ సింగారి. ஐயோ, இது பெரிய சிங்காரியா இருக்கப்போ. இல்ல இவங்க குடி வெட்ட வந்த மாதிரியே தெரிய மாட்டேங்குது. பண்ற வேலையை பார்த்தா இது யாரோட சம்சாரங்க? குடி வெட்டுறப்ப மனசுக்கு கெடிச்சு கூட இருக்கு. நீங்க ನಾನು பொறுமையாಗಿದ್ದೇನೆ. ನಾಟಕ ಎಲ್ಲ ನೋಡಿಲ್ಲವರಂದು ಕೊಂಚ ನನ್ನ ನಲವಾಯಿ ಮಾಡ್ರಿ. நாங்க வேலை நல்லா செய்வாங்க. ஆமாங்க, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. ஆமாங்க. வந்திருக்கிற தடி எவ்வளவு உயர்ந்து இருக்கு பார்த்தாலே தெரியுது வேலை எந்த அளவுக்கு செய்வீங்க. அந்த அம்மாவை பார்த்தாலே நல்லா இருக்குது. அம்மாவை கொஞ்சம் பேச சொல்லுங்க. இல்ல மண் எடுக்கிறதுக்கு அந்த கூட மாதிரியே தெரியலையே, என்னது? இருங்க இருங்க, 2026 இப்படிதான் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்களா? சாமி, எங்க ஊர்ல எல்லாம் இப்படி ஓட்டை இருக்கிறது பார்த்தா நல்லா ஒரு சர்டிபிகேட் எடுத்துட்டு வர சட்டியில வந்து ஓட்டை இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏன் சிங்காரி இப்படி பண்ற? வேலை செஞ்சு ஓட்டை பெருசாகி போச்சு. ஐயோ, இது வேற மாதிரி போகுது. சரிங்களா? அதனால எந்த சந்தையில சாரி எந்த சந்தையில வாங்குறது? அதுக்குள்ளங்க அதுக்குள்ள சிப்பு வச்சிருக்கு. சிப்பு எதுக்குள்ள? கூடக்குள்ள கூடக்குள்ளேயே சிப் வைக்கிறீங்க. போட்டீங்கன்னா உடம்பு போடுறீங்க. அப்படி அப்புறம் எதுக்கு வந்து இருக்கிறீங்க சிங்காரி? இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க இத்தனை பேருக்கு முன்னாடி? இங்க வந்துட்டு நிறைய ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க, செவுத்துல அடைக்கிறதுக்கு எங்க மச்சாவை கூட்டிட்டு வந்திருக்கிறேங்க. எங்களுக்கு தெரியலையே. இறநீ மகாராஜா என்னமோ பிரகடனாவுக்கு புலி வெட்டுறதுக்கு தான் கூட்ட மாதிரி சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் ஓட்டை அடிக்கிறேன். என்ன நாயம்? கும்பாபிஷேகத்துக்கு வெள்ளை அடிக்கணும்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற செவுத்துல மூஞ்சியே தெரியுதாமா அந்த பக்கம். அந்த ஓட்டையெல்லாம் அடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் சுண்ணாம்பு பூசி கொடுக்கலான்னு வந்திருக்கிறேங்க. இப்போ சிங்காரி சைன் வேலை கம்மியா இருக்கு. இவ்வளவு நேரம் மேல இடிச்சிட்டு கண்ணு தெரியல. நான் லேசா தொட்டதான் கண்ணு தெரிஞ்சிருச்சேன். இல்ல நாளை காலையில மணியண்ணனுக்கு டைவர்ஸ் கன்ஃபார்ம். சிங்காரி எல்லாரும் பாத்துக்குங்க. பவன் கம்மியா விக்குதுன்னு பின்னாடி தெரிஞ்ச மாதிரி சைன் போட்டுருக்காங்க. இதெல்லாம் ஆளுக்கு என்ன நியாயம்? சைன் பார் எத்தனை பெருசு போட்டிருக்கிறாங்க. யாராச்சும் போட்டிருப்பீங்களா பின்னாடி சைனு? எல்லாரும் முன்னாடியே செயின் போடுவாங்க. எங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுக்குறாரு, நான் போறேன். உனக்கு என்ன? ஆனா இந்த மூஞ்சி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி நான் தள்ளி நிக்கிறேன். காரணம் இருக்கு சொல்றேன் கேளுங்க.
என்னங்க காலையில 9 மணிக்கு வர்றாங்க. ஆமாங்க வந்ததுமே கலங்கெல்லாம் கொட்டி எடுக்கிறதுக்கு 10 மணி ஆயிருங்க. ஆமாங்க அப்புறம் 11 மணிக்கு டீ, ஆமாங்க அப்புறம் போண்டா, ஆமாங்க அப்புறம் 1 மணிக்கு சாப்பாடு, ஆமாங்க. 3 மணிக்கு வர்றாங்க. ஆமாங்க பொண்டாட்டி வேற வருதுங்க. ஆமாங்க 3 மணிக்கு 1 மணிக்கு போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சு 3 மணிக்கு வர்றாங்க. ஆமாங்க திரும்பி 4 மணிக்கு பொண்டாட்டி. ஆமாங்க அது இல்லைன்னா பஜ்ஜி வேற வருது. சரி சாமி எத்தனை சாமி பால் கொடுக்குறீங்க நீங்க 2 மணி நேரம் 8 மணி நீ நேரம் குவார்டர்ல நம்ம ஊர் வேலையை 130 ஆகி போச்சு. இடையில எதுக்கு சாமி நாங்க பண்றது எங்களுக்கு? இடையில வெத்தலை பாக்கு போடுறதுக்கு 2 மணி நேரம் வெத்தலை பாக்கு 2 மணி நேரம் போன் நோண்டுறதுக்கு 1 மணி நேரம் அப்புறம் வெத்தலை பாக்கு வாங்க வேண்டாமா? 1200 ரூபாய் உங்க வெத்தலை பாக்கு வேண்டாமா? குவார்டர் வாங்க வேண்டாமா? செவன பாக்கு வேண்டாமா? டம்ளர் வாங்க வேண்டாமா? இந்த ஆளுங்க வேற இதுல எங்க பாருங்க? சிவகுமார் இன்ஜினியர் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. எப்படி செய்யறாரு? என்ன செய்யறப்பா வேலை வேலை கட்டட வேலை தெளிவா சொல்லுங்கப்பா. ஆமா சாமி நாங்க செய்யற வேலைக்கு கூலி கொடுத்தா போதும். நீங்க செய்யற வேலைக்கு கூலின்னு பார்த்தா 100 ரூபா தான் தரணும். அதுக்கு தான் தர முடியும். நீங்க உங்க மூஞ்சி சாமி எல்லாம் ரொம்ப பார்க்க நீ பாக்குற மாதிரி தான் செய்யறாங்களா? நீ பாக்குற மாதிரி தான் செய்யறாங்க. இல்லைங்க இவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா வேலை செய்யற மாதிரியே இருக்குது வேற ஏதோ செய்யற மாதிரியே இருக்கு பிரபு பூஜைக்கு போறேன் பூஜைக்கு சரி. போறேன் வேலைக்கு போக முடியாது இருக்குது. இப்போ அவங்க வந்திருக்கிற ஜோடி என்னன்னாக்கா எங்களுக்கு ஒயர் வேணும். சொல்லுங்க ஆச்சா? ஆமாங்க இப்படி 1000 முழம், இப்படி 1000 முழம், இப்படி 1000 முழம். தோண்டணும் ஒரு குண்டம் வெட்டணும். அதுக்கு என்ன ரேட் வேணும்னு கேளு, கொடுத்துடலாம். சிங்காரி கிட்ட பேசுறதா இல்ல சிங்காரியோட புருஷன் கிட்ட பேசுறதா இங்க வாங்க. எங்க வீட்டுக்காரர் தாங்க பேசுவாருங்க. எங்க வீட்டுக்காரர் பேசுவார். எனக்கு உங்க கூட பேசுற மாதிரியே தெரியுது செப்புட்டி இல்ல இல்ல நாங்க சொல்றது மரியாதை காலையில சொல்லுங்க ரெண்டு பேர்ல யார் புருஷன் கேட்டு பேசுங்க. எனக்கு சந்தேகம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கு இதா தெரியல இது புருஷன் இது அசிஸ்டன்ட்ங்க இது பொண்டாட்டிங்க ஆமா பொண்டாட்டி ஆமா ஒரு விஷயம் மட்டும் சொல்றது கேளுங்க. வீட்டுல ஒரு புருஷங்க சரிங்க வேலை செய்யறதுல அவருக்கு சிட்டாளுங்க. சிட்டாளுங்களா சரிங்களா? சரி கணக்கு நேரம் ஆயிடுச்சுங்களா? புரிஞ்சிருச்சுங்க மத்திய நேரத்துல மணியக்காக புருஷன். இந்த மாதிரி யாருனையும் மகாராஜா கூப்பிட்டுருக்காரு இல்லைங்க பிரகல்நாதனுக்கு 1000 அடி அகலம் 1000 அடி நீளம் பள்ளம் தோண்டணுங்க குழி தோண்டி பிரகல்நாதனை போட்டு மூடணும் அதுக்கு இப்ப இறங்கி மகாராஜா சொல்லுவாங்க நல்ல வேலையை செஞ்சு 1200 ரூபாய் வாங்கிட்டு போகணும் 1200 ரூபாய் 3 பேர் வந்துக்கிறீங்க. 3 சேர்த்து கொடுங்க. இதுக்கு 5000 உங்களுக்கு 2 பேருக்கு 1500 அப்படியா? இறங்கி மகாராஜா சொல்லி ஐயோ என்னமோ ஆகுது எனக்கு குளிர் வேற இல்ல புதுசு மாதிரி இல்லைங்க இன்னமும் ஒரு ஆள் கூட்டி கொடுக்குன்னு கேக்குது. கூட்டி கொடுன்னு கேக்குதா அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க இன்னும் ஒரு ஆள் கூட்டி கொடுக்குன்னு கேக்குது. சிங்காரி கூட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கு. தம்பி தம்பி, சிங்காரி நான் போய் அளந்தோடு, அளந்தோடு. என் பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் சிங்காரி ஒரு அளந்தோடு. மணியக்கா காலேஜுக்கு. சரி அழகா 1000 நீங்க கூடி சேர்த்து கொடுக்கலன்னா கோவிந்தராஜ் கண்ணாடி தோட்டத்துக்கு போயிடுவோம். சரி வேலை செய்யறதுக்கு அவர் தான் நல்ல வேலை கொடுக்குறாரு. வந்து அழகா. எப்படி அவன் 10 படி கொடுத்தான். எப்படி அப்படி என்னப்பா அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வந்து இப்படி போட்டான்னு வந்தது எழுப்பிடு இந்த பக்கங்க கூட்டிட்டு வந்து நாங்க கூட்டிட்டு வந்து நாங்க తెలిసి 9 సిక్కేదా ஒண்ணு வச்சிருக்க బావా చెప్పండి இந்த வேஷ் பைக் பெட்டா. சரி கோழக்கம் அள்ளிப்போடு బావా బావా ஒண்ணும் கூட்டிட்டு வந்து முன்னாடி கூட்டிட்டு போய் இருக்குது அரக்க சொல்லி இங்கேப்பா வந்து நடக்கிற இங்க அறையப்பா சரி அந்த மாமத்தில அள்ளி போடு போக கொண்டாடி இல்லாம தான் போக போறேன் அல்ல மாமத்தில அள்ளி போடு எடுத்து போடு
செய்யற வேலை தூக்குண்டு வச்சு செய்யறாங்களாமா. சும்மா பாபா ஏய், இருப்பா, 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 இருப்பா. ஏய் சிங்காரி, என்ன வேலைக்கு வந்து என்ன பண்றாங்க தெரியுங்க? வேலை பண்றதா வேலை பார்க்கறது தான் வந்தேன். வேலையை பார்க்கணும் இல்ல, வேற என்னமோ பார்க்கறேன். இதுக்கு புருஷனை கூட்டிட்டு போக கூடாது. இங்கே வேலை இல்ல. ஏசுங்காரி இதுக்கெல்லாம் புருஷனை கூட கூட்டிட்டு போலாமா? ஆ. சீக்கிரம் 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 வேலை செய்யுங்க. ஐயோ ஐயோ, இதால கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்றாங்களே, இதுக்கு என்ன பண்றது நானு? ஐயோ ஐயோ ஐயோ, இதால கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா, நீ வேலை செய், சீக்கிரம் வந்து போப்பா, நான் எடுத்து மண் வந்து போட்டு பாபா கூட பிள்ளை தெரியாது நோடிதேரி சரியா இருக்குது. போயிட்டு இருக்கு நீங்க நேரமாகுதுங்க. சரிங்க. ஏய் வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பெல்லாம் வலிக்குதுடா. ஆளுங்களால சரியா போச்சு. போதும் கூலி வாங்கிட்டு கிளம்புறேன். சரிங்க சரிங்க, அதான் ஆச்சரியம் போச்சு. அஞ்சலின் பஞ்சாலி கன்று துகில்லானை போ நான் கொஞ்சியே வரமளித்த குன்றெடுத்த கோபாலா தாட்கருணை தன்னமுதே மருதியே அஞ்சுவையே இந்த வந்தனனை நீ அவிப்பாய் மருதியே மாயவனே பொல்லாத பராய மல்லார்கள் கைதன்னே பொல்லாத பராய மல்லார்கள் கைதன்னில் சிக்கினே சிக்கி அழுந்தாவும் புழுந்தாவும் நான் என்ன குறைகாலை செய்தேனோ சிக்கி எல்லாவும் பிரதுங்காவோ நான் என்ன குறைகளை செய்தேனோ ராமா அல்லாத அவருள்ளம் சொல்லாத போதந்தா கல்லாத அவருள்ளம் சொல்லாத
முன்னாடி சொல்வார் ஆமா ஆமா இதுக்கெல்லாம் வென்ற தோழன் சிறுவன் குரலில் ஒன்று ஆ. பார்க்கவே இல்லை என்று சாத்தினார் அவர் ராஜாஜி மலர்களே நாங்கள் எங்களுக்கு இட்ட கட்டளைப்படி 1000 யோசனை பற்றிய குளத்தை வெட்டி அதி சந்தனம் மரங்களை கொண்டு அடுக்கி அதில் 1000 குடம் நெய்யை வார்த்து மணலை மூட்டி பிரகலாதனை பிசுகை அதில் பிடித்து போட்ட அவன் செய்கின்ற தியானத்தாலும் அவனை உச்சரிக்கின்ற அறிநாளாக எங்கள் தோற்றத்தினாலும் உடலில் எந்த பின்னமும் இல்லை எங்களால் ஆக வேண்டிய காரியத்தை சுட்டதும் இல்லை என்றால் சுடுநெருப்பதனை பற்றி கட்டியே சிறவில் போட்டு கல்வனை கடித்து கொள்ள அஷ்டகத்துக்கு போற்றும் அரசனாம் முதலாம் பாம்பை தொட்டி கடித்தே ஜீவன் துடித்துயிர் மடித்தீரே மலர்களே அந்த அக்னியை பிடித்து 12 வருடம் சிறையிலே போட்டுவிட்டு அஷ்டத்தில் இருக்கப்படான் என்ற நாகங்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து அந்த பிரகலாதன் பேரிலே கடிக்க விட்டு அவன் உயிரை வதை செய்து போட்டு வந்து சமாச்சாரம் சொல்லப்படாய் மலர்களே பிடாரன் வந்தானே பாம்பு பிடாரன் வந்தானே பிடாரன் வந்தானே பாம்பு பிடாரன் வந்தானே பிடாரன் வந்தானே பாம்பு பிடாரன்
யாரப்பா நீங்க? அதே வந்து அப்பா ஊருக்குள்ள புதுசா தெரியுது. இதெல்லாம் காணாது இத்தனை பேரா பார்த்தா அரேபியக்கார மாதிரி இருக்கிறீங்க. எங்க வந்தீங்க? என்ன சமாச்சாரம்? இளநீ மகராஜன் பாம்பு வெட்டு கூப்பிட்டாங்களா? அப்படி பாம்பாட்டிங்களா? இப்படியா? பார்த்தா அரேபியக்கார மாதிரி தெரிஞ்சுதா? ஹைப்ரிடா? பாம்பாட்டிங்க பாம்பாட்டி பாம்பெல்லாம் பிடிச்சிக்கிறீங்களா? ஓ ஈழநேரமா வருதப்போ. சரி உங்ககிட்ட என்னென்ன பாம்பு இருக்குது சொல்லுங்க. ரக ரகமா வகை வகையா இருக்குது. ஊர பாம்பா? அப்புறம் அப்புறம் என்ன பாம்பு இருக்குது? அது அப்படிதான் சொன்னாங்க. ஊருக்கு 4 பேர் அப்படிதான் பேசிட்டாங்க. உங்க பாம்பு தான் பெரிய பாம்புன்னு. அப்புறம் உங்ககிட்ட என்ன பாம்பு இருக்குது? தொங்குன பாம்பு இருக்குங்க. தொங்குன பாம்பு இருக்குதா? அவனோட பாம்பு தொங்கிடுச்சு. இது பெரிய பாம்பு தான். எப்படின்னா சமாச்சாரம் இரடி மகராஜனுடைய மக பிரகலாதன் அவர் அப்ப பேச்சு கேட்கறது இல்ல. பிரகலாதன் அப்ப பேச்சு கேட்கறது இல்லையா? அப்ப பேச்சு கேட்கிற மகனை கேட்காத மகனை விட்டு வைக்கலாமா? அதுக்குதான் வச்சிருப்பாரு. எப்படின்னு கேட்டா அவர் என்னன்னோ பண்ணி பார்த்தாரு. அவர் வடிகிற மாதிரியே தெரியல. அதனால உங்ககிட்ட பாம்பு இருக்குன்னு சொன்னீங்களா? அந்த பாம்பை விட்டு நடிக்க வச்சு அவரை கொண்டு போய் போட்டுறாங்க. இல்லப்பா இரணிய ராஜா மகரா இரணிய மகன் பிரகலாதன் நடிக்க வச்சு கொண்டு போய் கண்டு கொண்டு போட்டு வந்ததா? எந்த மாதிரி எல்லாம் பாம்பு வேணுங்க? பாம்பு பேர் சொல்லுங்க. பாம்பு மனப்பாம்பையும் அனகோண்டாவையும் சேர்த்து வச்சு செஞ்சது. லைட்டா கிஸ் கொடுங்க, ஒரேடியா போயிடலாம். ரைட்? இந்த வேண்டியது எந்த மாதிரி பாம்பு வேணுங்க? கூட நின்று பேசுப்பா. ஒரே பக்கம் கொத்தி கொத்தி போகணுமா? எனக்கு பாம்பை கண்டா அலர்ஜி. என்ன பாம்பை கண்டா படையே நடக்கும்பாங்க. அப்ப எனக்கு பயம் இருக்காது. இப்போ நான் வந்து சிங்கிளா வந்திருக்கிறேன். பாம்பை கண்டா படையே நடக்குது. நான் சிங்கிளா தான் இருக்கிறேன். அதனால என்னையெல்லாம் கடிக்க வச்சிடாதீங்க. இரணி மகாராஜாவுடைய மகன் பிரகலாதனை கடிக்கணும் வந்தீங்கன்னா இரணி மகாராஜாவுடைய கூட்டிட்டு போய் பாம்பை கொண்டு போய் அவருக்கு தெரியாம பிரகலாத கடிக்க வைக்க தூங்கி போட்டு போட்டுடலாம். கடிக்க வைங்க போடலாம். ஐயா சம்சாரத்தை சொல்றியா? யார் சம்சாரத்தை? சரி சரி. பாம்பு நல்ல விஷமுள்ள பாம்பு ஒரு பாம்பை வாங்கிட்டு என்னென்ன பாம்பு தம்பி வாங்கிக்கிறேன். உள்ள விஷமுள்ள பாம்பு ஒன்று வாங்கிட்டு அதுக்குள்ள தட்டனை கொடுத்து இது வரைக்கும் ஒரு பாம்பு பேர் தான் சொல்லிக்கிறாங்க. மற்ற பாம்பு பேர் சொல்றது அந்த பேர் பாம்பு பேர் சொன்னா உனக்கு புரியாது. ஆனா கொண்டா பாம்பா யாருக்கிட்ட அணம் இருக்குதோ அது கொடுத்தீங்கன்னா கொண்டாட வாங்கி வச்சுக்கிறேன் நான். அப்ப எங்க கொண்டா உங்க பாம்பு கொண்டு போகலாம். பெரிய பாம்பு என் பாம்பு. ஆமா ஆமா அப்படிதான் சொன்னாங்க. எங்க பச்சை பாம்பாட்டு இருக்குது. பெரிய பாம்புங்க. ஆமா பாம்பு பெரிய கலர் மாறி மாறி வருது. சூரப்பாம்பு சூப்பரா இருக்கும். பாம்பு தலை வேண்டாங்க. நாகப்பாம்பு நல்ல ராஜநாகமா பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா கடிச்சுடனே விஷமேறு. ஆமா சரி. இது கலர் பாம்பு அப்படியே ஒரு பாம்பு இருக்குதா? ஓ அரேபியர்கள் அந்த மாதிரி பாம்பெல்லாம் வச்சுக்கிறீங்களா? நீங்க வளர்த்துறீங்க அந்த மாதிரி பாம்பை. சரி நல்ல விஷமுள்ள பாம்பு. ஒரு டச் பண்ண போது எப்படி பாருங்க ஒரேடியா போயிருங்க. என்கிட்ட டச் பண்ணாதேப்பா. எனக்கு உங்களுக்கு இருக்குது. வெள்ளிக்கு பொம்பாலே ரவி அண்ணா கடையில பெரிய பாம்பு பிடிச்சு வச்சிருக்கேன். ரவி அண்ணா கடையில? ஆமாங்க. அப்புறம் எங்கேயும் போயிட்டாரு. அதுல ஒரே குத்துல பிரகலாதனே போய் சொல்லுங்க. ஆமா 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 வந்துட்டு அப்படி. சரி அவரு என்ன பண்றீங்கன்னா பிரகலாதனை கடிக்க வச்சு அவரை உயிர் எடுத்து அவரை கொண்டு போய் அந்த பக்கம் பிரகலாத அவர் அப்பன் கிட்ட போய் காட்டணும். செஞ்சுட்டு வாங்க. கொண்டுலாம். வாங்க.
சரி, பாம்பு குழுங்கிறது லட்சணம் ஏதாவது வேணுமா? எவ்வளவு? உங்களால எவ்வளவு முடியும் அதை போடு. அப்படியா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கறதா? சின்ன நோட்டெல்லாம் கொடுக்காதீங்க, 2000 நோட்டு செல்லாது. 500 500 10 மேல கொடுங்க. தயாராக வச்சுக்கிறாங்க. 1 கோடி 2 கோடி வேணும். ஓடியா? ஆமா, கொடுத்துட்டு வாங்க. இந்த வாங்கிட்டீங்களா? போயிடலாம். போடா. சேசனும் முதலாயுள்ள திசைகளை சுமைந்த நாகோ ஆடியே படம் பிடித்து அளந்து மூச்சிரிந்து சீரி ஓடியும் பாலால் சுற்றி உயிர்மலை தன்னை ராகு பாவுடன் தீநாட்போல் பாலன் மேற்றார் என்னை நாகாவாயில் போகாமல் நல்ல வழியார் தமக்கு இந்த பரகாரி தன் ஆண்டருளும் பங்காயக்கன் அன்புயனே உமாரை மெவுமானி விளக்கே இந்த அரியாரி ஸ்ரீமன் நாராயணரே அச்சுதனே என் கோவே ஹரி ஹரி ஸ்ரீ நாராயண ஹரி ஹரி ஸ்ரீ நாராயண ஹரி ஹரி ஸ்ரீ நாராயண ஹரி ஹரி ஸ்ரீ நாராயண திருவளச்சே மாணி மார்பன் திருவளச்சே மாணி மார்பன் ஆதியே பாரம் ஜோதியே இந்த முராகரி மாதி சூடனா முராகரி மாதி சூடனா முராகரி மாதி சூடனா முராகரி மாதி சூடனா காச்சுதயாலனா காச்சுதயாலனா முத்தானே பாரி சுத்தனே இந்த தாங்கு சக்கர கேசாவாணி தாங்கு சக்கர கேசாவாணி தாங்கு சக்கர கேசாவாணி தாங்கு சக்கர கேசாவாணி அங்கதனா குணலோலா அங்கதனா குணலோலா சத்குணா நல்ல நிகுணா சத்குணா
இந்த தாண்டுலா பாமாலை மார்வன் தாண்டுலா பாமாலை மார்வன் ஆண்டார்கள் பணி சருணம் நாமதானே நல்ல விமலனே இந்த பூண்டரீக வாதாமென்றோ பூண்டரீக வாதாமென்றோ காண்டு மாலை தூதி செய்தார் பார்த்தானே நல்ல இத்தனே இந்த அரவணையில் கோயில்கின்ற அரவணையில் கோயில்கின்ற பரம சுந்தர விலாசா ராமதானே நல்ல விமலனே இந்த உலகம் வந்து சீருவாது இந்த உலகம் வந்து சீருவாது லோகாண்டே மேலுமாக்கெங்கோ நன்மாயோ நாட்டி சிம்மையோ
பூண்டகத்தில் மேலுகந்த பூண்டகத்தில் மேலுகந்த ஓண்ட நாடி மீதினில் வைத்தார் மோகனா கருட வாகனா இந்த தாண்டகன் செய்யும் கொடுமை தாண்டகன் செய்யும் கொடுமை ஆண்டமானே என்னை வந்து காத்தீரா என்னை கேட்டிரா வேதத்தின் மேலே வேதாந்தம் வேதத்தின் மேலே வேதாந்தம் நாதத்தில் மிக்கவருடன் நாம் மெய்யானே ஆளி கையொனே ஒன்றும் இல்லை என்றும் ஜீவனக்குறையில் ஒன்றும் தாக்கவே இல்லை என்று பாதக குறைக்கவே தான் பாதக குறை செய்வாரே அவங்க ராஜேந்திராங்க தேவரை எங்களுக்கு இந்த கட்டளைப்படி அஷ்டதிக்கிலும் இருக்கப்பட அஷ்ட நாகங்களை கொண்டு வந்து பிரகலாதனின் உச்சியின் மேல் விட்ட மாத்திரத்தில் அவர் செய்கின்ற ஞானத்தாலும் அத்துணிக்கின்ற அகிலாரங்கள் என்ற தோற்றத்தினாலும் பாம்பி வாயிலுள்ள மக்களும் வைடூரியம் எப்படி உதிர்கின்றனவோ அதை போல உதிர்ந்து போய்விட்டது எங்களுடைய வல்லமைகளை நாங்கள் உயிர்ப்பதற்கு ஓடி வந்தோம் இனிமேல் எங்களால் ஆக வேண்டிய காரியத்தை